குட் மார்னிங். இன்றைக்கி வெறும் சிம்பிளான டிஃபன் தான் காலையில். நம்மளோட எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட கம்பு தோசை மிக்ஸில் தான் இன்றைக்கி தோசை செய்ய போகிறேன். இதுவும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் கம்பு தோசை மிக்ஸு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சி காட்டுறேன் நான். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருங்க. அப்போ தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். இதில் டேஸ்ட் இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம இதில் இட்லி அரிசி கொஞ்சம் போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம். அதனால் தோசை சூப்பராக வரும். நான் ஊற்றிட்டு காட்டுறேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து ஒரு 1/2 hour வச்சிடணும். 1/2 hour வச்சுட்டு பார்க்கலாம். இதுலேயே வந்து நம்ம இட்லி அரிசி உளுந்து எல்லாமே போட்டிருக்கிறதுனால நல்லா முறுமுறுன்னு வரும். 1/2 hour கழித்து தோசையை ஊற்றிட்டு பார்க்கலாம். தோசை ஊற்றியாச்சு. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும் பாருங்கள். தோசை சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கம்பு தோசை மிக்ஸாக ஆர்டர் போடுங்க. வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டர் போடலாம். ஓகே, பாய்.